இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டேவை செலிப்ரேட் பண்ணிட்டு வர இந்த நிலையில் பல பேரும் அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக நிறைய விஷயங்களை பண்ணிட்டு வருவீங்க. ஸோ அதே மாதிரி செலிப்ரிட்டிஸும் அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணி போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் லேடி சூப்பர் ஸ்டார் அழைக்கப்படுற நயன்தாரா, அவங்களுடைய ஃபேமிலி அண்ட் அவங்களுடைய கணவரான விக்னேஷ், இவங்க எல்லாருமே ஒரு ஃபோட்டோ பதிவிட்டது மட்டும் இல்லாமல் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காரு விக்னேஷ் சிவன். அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஸோ மௌனம் பேசியதே ரிலீஸ் ஆயிருக்கு. அதோடைய எண்டிங் போர்ஷன், குறிப்பாக அந்த கிளைமேக்ஸில் நடந்த அந்த பேசாத அந்த காதலை எப்படி வெளிப்படுத்தின அந்த ஒரு மொமெண்ட், காரில் வந்து இறங்குற சீன், இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸோ அந்த பிடிச்சமான சீனில் வந்த அந்த கார் யாரோடையது அப்படின்றத இப்போ லைலாவே சொல்லியிருக்காங்க. அது யாருதுன்ட்டு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டேன்ட்டு ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக சொல்லிட்டு வருவேன். இந்த நிலையில் லேடி சூப்பர் ஸ்டாரான நயன்தாராவும் அவங்க ஃபேமிலி ஃபோட்டோவை ஷேர் பண்ண விக்னேஷ் சிவன், உன்னுடைய கையை க்ளோஸ் பண்ணாமல் திறந்து பாரு, அதில் வந்து உனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் கிடச்சிருக்கும். உனக்கு யார் பிடிக்குமோ அவங்க உன் கைக்குள்ளே இருப்பாங்க. அந்த ஒரு விஷயந்தான் நீ வாழ்க்கையில் ஜெயிச்சிட்ட அப்படின்றத காட்டுறது. என்னதான் நீ உயர்ந்த இடத்துக்கு போகலாம், ஆனால் உனக்கு பிடிச்ச ஒரு உயிர் இந்த உலகத்தில் இருக்குது அப்படின்னு தெரியுதுன்னா, அதுதான் வாழ்க்கையிலே முக்கியமான தருணம். குறிப்பாக ராஜாக்கள்லாம் விட ஒரு பெரிய பணக்காரனே அந்த மாதிரி ஒரு காதலை சம்பாதிச்சு வச்சுருக்கவன் தான். ஸோ அந்த காதல் எனக்கு கிடச்சிருக்கு. அந்த காதலை ஏஞ்சல் தான் அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. உண்மையாலே நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இந்த யூனிவர்ஸ்க்கு நான் கிஸ் பண்ணுறேன். ஸோ இந்த யூனிவர்ஸ்க்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். இந்த ஒரு வாழ்க்கைக்கும் இந்த ஒரு தருணத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே டு ஆல் அப்படின்ட்டு ரொம்ப வந்து எமோஷ்னல் டச்சோட ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு விக்னேஷ் சிவன். உண்மையாலே இந்த காதல் அப்படின்றது எல்லாருக்கும் எல்லா நேரத்துலேயும் எல்லா இடங்கள்லையும் கிடைக்காத ஒரு விஷயம். உண்மையாக இருக்கிற காதலை பற்றி பேசுகிறோம். ஸோ அந்த ஒரு காதல் ரேராக இந்த மாதிரி அமையும். அந்த ஒரு தருணத்தை தான் அவர் ரொம்ப எமோஷ்னலாக ஷேர் பண்ணியிருக்காரு. ஒரு பக்கம் எப்படின்னா, இன்னொரு பக்கம் காதலை கொண்டாடுற படம் அண்டு காதலே இல்லைன்னு சொல்கிற படம் தான் மௌனம் பேசியதே. கண்டிப்பாக எல்லாருமே அந்த படத்தை பார்த்துருப்பீங்க. அதில் வர ஒவ்வொரு சீனும், அதில் வர 3 ஹீரோயின்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். குறிப்பாக அந்த கிளைமேக்ஸ் தான். ஒரு காரில் வந்து லைலா இறங்குவாங்க. இறங்குனதும் யாரு நீயாமா அப்படின்ற மாதிரி ஷாக் ரியாக்ஷன் கொடுத்துருப்பாரு சூர்யா. கையில் ஒரு கிஃப்ட்டும் கொடுத்துட்டு காரில் திரும்ப போவாங்க. ஸோ அந்த கார் சீனில் வர அந்த கார், அது யாரோடைய காருன்னு பார்த்தீங்கன்னா, அதே படத்தில் நடித்த கருணாஸ் அவர்களுடைய கார் தானாம். அவர் அந்த காரை கொடுக்கும்போது ரொம்ப பயந்தாராம்மா, பார்த்துமா என்னுடைய காருமா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கினம்மா அப்படிலாம் சொல்லி தான் கொடுத்தாராம். ஸோ அந்த காரை வாலண்ட்ரியாக தான் ஆனால் அவர் கொடுத்தாராம். அவர் நந்தா படம் நடிக்கிற காலகட்டத்தில் அவருக்கு சம்பளமே 1,00,000க்குள்ளே தான் இருந்ததாக ஒரு சில தகவல்லாம் இருக்குது. அதனால தான் கூட காரை கொடுத்தாரு. அது மூலயமா கூட இவர் ஏர்ன் பண்ணார் இப்படிலாம் கூட சொல்லப்படுது. ஆனால் இந்த ஏர்ன் பண்ண மேட்ருலாம் வந்து லைலா சொல்லலை. காரு வந்து நம்ம கருணாஸ் சார் தான் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. உண்மையாலே இது ஒரு நல்ல ஒரு விஷயந்தான். ஸோ நீங்கள் மௌனம் பேசியதே ரிலீஸ் இந்த தருணத்தை எப்படி என்ஜாய் பண்ணுறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேலண்டைன்ஸ் டேலாம் எப்படி போகுது அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.